இந்த கொடுமைய எங்க போய் சொல்ல? குடிமகன்களுக்கு ராஜ மரியாதை. அராஜகத்தின் உச்சத்தில் விளம்பர திமுக அரசு. மயிலாடுதுறையில் டாஸ்மாக் கடைக்காக பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த பாதையை மறித்ததுடன் மட்டுமல்லாமல் மதுக்கடைக்கு செல்ல ஏதுவாக சாலை அமைக்கும் பணியும் படுஜோராக நடைபெற்று வருகிறது. சமீபத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் மயிலாடுதுறை நகராட்சியின் பல்வேறு சாலைகள் மிகவும் பழுதடைந்து காணப்படுகிறது. சேரும் சகதியும் மிகுந்த இந்த சாலைகளில்தான் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் கடும் சிரமத்துடன் கடந்து சென்று வருகின்றனர். குண்டும் குழியுமாய் காட்சியளிக்கும் இந்த சாலைகளை விரைந்து சீரமைத்து தருமாறு மக்கள் பலரும் பல நாட்களாக கோரிக்கை விடுத்தும் மௌனம் காத்து வரும் நகராட்சி குடிகாரர்களுக்கு மட்டும் தனது கருணை கண்ணை திறந்துள்ளது. மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே உள்ள பஜனை மட சந்து என்ற பகுதியில் இயங்கி வரும் அரசு டாஸ்மாக் கடைக்கு செல்லும் பாதையை சீரமைத்து புதிய தார் சாலை அமைக்க 30 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. சுமார் 150 மீட்டர் தூரம் வரை மட்டுமே உள்ள இந்த சாலைக்கு இவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. சாலை அமைப்பது ஒருபுறம் இருக்க, இதற்கு முன்னதாக பேருந்து நிலையத்தின் ஒரு புறத்திலிருந்து பெரிய கடைவீதி செல்ல இந்த பாதையை மக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர். ஆனால் மது அருந்த செல்லும் குடிமகன்களின் வசதிக்காக சாலையை தகரத்தை வைத்து அடைத்ததுடன் இரும்பு ஷெட் அமைத்து திமுகவினர் பார் நடத்தி வருகின்றனர். நகராட்சியில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை பகுதியில் சாலை அமைக்க 1500 மீட்டர் நீளத்திற்கு 34 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஆனால் 10 இல் 1 மடங்கு நீளம், அதாவது 150 மீட்டர் நீளம் மட்டுமே உள்ள இந்த பாதையில் சாலை அமைக்க 30 லட்சம் ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை நகர்மன்ற தலைவராக உள்ள செல்வராஜ் என்பவரின் மருமகன் சந்தோஷ் இந்த சாலை போடும் ஒப்பந்தக்காரர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. குடியிருப்புகள் மிகுந்த பகுதியில் டாஸ்மாக் கடை அமைத்து அதற்காக பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையை மறித்தது முதல் தவறு. அதையும் மீறி இயங்கும் டாஸ்மாக்கிற்கு 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பது அராஜகத்தின் உச்சம் என அப்பகுதி பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்து வருகின்றனர். இதுபோன்ற முறையற்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி சொத்து சேர்க்கும் திமுகவினரின் செயல் தமிழகத்தில் மக்களின் வரிப்பணம் கொள்ளை போவதை தொடர்ந்து நிரூபணமாக்கி வருகிறது என்பதே நிதர்சனமான உண்மை. ஆனால் திமுகவுடைய முக்கியமான சாதனை என்பது டாஸ்மார்க்கை விரிவாக்கம் செய்வது மட்டும்தான் திமுகவுடைய சாதனையாக. ஊருக்கு டாஸ்மாக் 5500 கடை இருக்குதுங்கம்மா. ஒரு கடை இல்ல, 2 கடை இல்ல, 5500 கடை. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ரோட்ல நடந்து போறவங்கள கூப்பிட்டு டாஸ்மார்க் வர சொல்றாங்க. 44,000 கோடி ரூபாய் நம்முடைய மாநில அரசுக்கு டாஸ்மார்க் மூலமாக வருமானம். இது யாரு பணங்க? ஏழை மக்களுடைய பணம். ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம். அவங்களுடைய கணவரும் மகனும் சகோதரரும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இன்னைக்கு 5500 டாஸ்மார்க் கடைகள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணத்தை எல்லாம் எடுத்து தமிழகத்தில் ஏழை மக்கள் ஏழையாக இருக்க வேண்டும் என்று தமிழக அரசு டாஸ்மார்க்கை நடத்தி கொண்டிருக்கிறது. ஏழை மக்கள் ஏழையா இருக்கும். எத்தனை நாள் ஏழை மக்கள் ஏழையா இருப்பாங்க? சம்பாதிக்கக்கூடிய பணம் என்பது அவருடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு பயன்பட வேண்டும். ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது டாஸ்மார்க்கை மூடுவோம் என்று மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. எப்படி மூடுவாங்க? தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராய ஆலைகள் திமுக புள்ளிகள் நடத்திக் கொண்டிருக்கின்றனர். டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன், டிஆர்பி ராஜா இவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலை என்பதுதான். அந்த சாராயம் என்பது இந்தியன் மேட், அந்த ஃபாரின் ஸ்பிரிட் IMFL, அது டாஸ்மார்க் கடைக்கு வரும். உற்பத்தி செய்யறவங்க தயாரிக்கிறவங்க திமுக காரராக இருக்கும் பொழுது டாஸ்மார்க் கடை எப்படி நிறுத்த போறாங்க?